நேற்று நான் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நான் அவரை போய் பார்க்க போனேன். ஏதோ நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி யாரோ எனக்கு தகவல் கிடைச்சி ராம்குமாருக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நான் ராம்குமாரை போய் நேற்று 11:30 மணியிலிருந்து 1 மணி வரை ராம்குமாரை சந்தித்து பேசி கொண்டிருந்து வந்தேன். அப்போ நல்ல நிலையில் இருக்கார். அவரிடம் கேட்டேன், ஏதாவது எனக்கு கிடைத்த தகவலை உறுதிப்படுத்துவதற்காக அவரிடம் சொல்லாமல் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா நான் நல்லா பாதுகாப்பாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெயில் எப்படி தான் கேட்டார். கண்டிப்பாக பெயில் 90 நாட்கள் உனக்கு கிடைக்கும் என்ற உறுதியளித்து வந்தேன். இந்த கொலையில் உள்ள முக்கிய தடயங்களை அவர் என்னோட ரகசியமாக சொன்னார். முக்கிய தடயங்கள் என்னிடம் இருக்கிறது, நான் நிச்சயமாக வந்து சொல்லுறேன். அது என்னை பெயில் எடுத்த அப்புறம் சொல்கிறேன். இப்போ உள்ளே இருந்தால் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால் நான் நல்ல பாதுகாப்பில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா விஜயகுமார் என்ற ஒரு செயலர் இருக்கும் வரை அவருக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ஏன் நேற்று தான் விஜயகுமார் என்ற செயலரை மாற்றி புது செயலர் வந்திருந்தார். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது கொலையாத்தான் இருக்க முடியும், திட்டமிட்ட கொலையாத்தான் இருக்க முடியும். அதாவது ராம்குமாருடைய பெற்றோர்கள் என்னை உன் பிள்ளையை போல பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. நான் என் மூத்த பிள்ளையை போல பார்த்துருந்தேன். இன்னும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நிச்சயமாக இதற்கு காரணமான நீதிமன்றத்தை PN பிரகாசத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். PN பிரகாஷ் தான் இதுக்கு கொலைக்கான காரணம். இந்த கொலைக்கு காரணம் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி PN பிரகாஷ் தான் காரணம். அதை நான் ஆணித்தரமா நிரூபிப்பேன். நிச்சயமாக அதை உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு போவேன். அல்லது இந்த நாட்டில் பட்டியலின மக்களுக்கு நீதித்துறை இல்லையா, பட்டியலின மக்களுக்கு எங்க அப்பா எழுதின அரசியலமைப்பு சட்டம் பொருந்தாதா, அதைத்தான் நாங்கள் கேட்க போகிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கும் சேர்த்து என் முப்பாட்டன் எழுதி வச்சு போயிருக்கோம். நாங்கள் எழுதி வச்ச சட்டம்டா, எங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைண்ணா. நாங்கள் இந்த நாட்டில் எங்கே போய் சேர போகிறோம்? தயவுசெய்து இன்னும் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். சங்கராச்சாரியார் பேண்டா வாழவையில் பேர வைப்ப கொலைகாரனை நாங்கள் குற்றமற்ற எங்களை களத்தறுத்திட்டு வருவாயா கொண்டு காவல்துறை களத்தறுத்துச்சு. இன்றைக்கு நீதித்துறை கொலை செய்து விட்டது. இது தவிர நாங்கள் வேற ஒன்றும் செய்யறதுக்கு விரும்பலை. தயவுசெய்து எங்களை பாடியை பார்க்க விட்டா தான் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். தயவுசெய்து பாடியை பார்க்காம எந்த கருத்து சொல்ல முடியாது. ஊடகங்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் வாங்க. 9 மணிக்கு நடந்தது. அதாவது 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து எனக்கு கிடைத்த தகவல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது. 5 மணிக்கு சிறைத்துறையிலிருந்து உயிரோடு இருக்கிறார் என்று எனக்கு தகவல் கொடுக்காங்க. எவ்வளவு போக்கிரிகளா இருப்பான், பொய்யர்களா இருப்பான். இல்ல நான் எதிர்பார்க்கல. அவருக்கு மிரட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. இதை நான் சிறைத்துறையில் போய் பழைய வழி கேட்டு வந்துட்டு இருந்தேன் 3 நாட்களாக தொடர்ச்சியாக. இல்ல நான் இனிமே பார்த்துட்டா சொல்ல முடியும். பாடியை பார்த்த பிறகு நிச்சயமாக நான் பார்க்கப்படலன்னா என்னுடைய பார்க்க மறுக்கலன்னா என்னையே கொலை செய்தா கூட பரவாயில்லன்னு நான் முடிவு பண்றேன். அது தற்கொலை இல்லை என்பது உண்மையாகிவிடும் என்பதற்காக காட்ட மறுக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. பெயில் போட்டாச்சு, நம்பர் ஆயிடுச்சு. ஆனா இந்த தமிழகத்துல இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு சட்டமும் இந்த அரசும் எதிராக செயல்படுகிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழ வேண்டும் என்றால் இந்த பாரதத்தில் உள்ள அனைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் SC பட்டியலினத்து மக்களும் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன், திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ஆம்ஸ்டாங், ஜெகன்மூர்த்தியார், பசுபதி பாண்டியனுடைய அழைப்பாளர்கள் அனைவரும் ஆம்பளையாக இருந்து ஒன்று சேர்ந்து இந்த கொலையை கேட்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் இந்த சமூகத்துக்கு தலைவன் என்று யாரும் தூக்கி பிடிக்காதீர்கள். திருமாவளவன் பேசியிருக்காரு. நான் விரைவில் இங்கே வாரன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் திருமாவளவன் அதை இமிடியேட்டாக என்ற தகவல் சொல்லியிருக்காரு, என்ன நடக்குன்னு சொல்லி. பாடியை பார்த்து தகவல் சொல்லியிருக்காரு. பாடியை பார்த்து போராட வேண்டும். அதனால தலைவர்கள் அவருடைய தோழர்களை அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு
விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தில் இன்னைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ முழுமையான விரைவில் கோயம்புத்தூர்ல இருந்து எங்க தலைவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வருவார். வந்துகிட்டு ஆலோசனை பேர்ல மூணு தீவிரவாதிக்கு 4 பேர் போலீஸ், ஒரே ஒரு ராம்குமாருக்கு 500 பேர் பாதுகாப்பா? 3 கொலை நடந்துச்சு. மாணவிகளை பத்தி எவனுமே வரல. இவ்வளவு சிவரா எடுக்கல. ராம்கார் கொலை வழக்கு மட்டும் ஏன் இதா ராம்கார் கொலை வந்து இன்னும் அனுமதிக்கல. நாங்க முயற்சி பண்றோம், அனுமதிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கேட்டு சொல்றேன். நீங்க எப்படி இந்த வழக்கை ஒரு ஜாதி வழக்கா மாத்த முடியும்? இது எந்த மோந்திரம் இல்ல, எந்த மோந்திரம் இல்ல. பிஎன் பிரகாஷ் வந்து ஜாதி பெரிய RSS நாய். என்ன மோந்திரம் கேக்குறீங்க? ஒரு சாட்சி ஒரு சாட்சியை இதுவரைக்கும் நிரூபிக்க முடியுமா? கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கு வந்து அவர்களே கொண்டுகிட்டு எங்க அப்பாவி ராம்குமாரை பழி தூக்கி போட்டிருக்காங்க. ராம்குமாரை கொல்ல வேண்டிய இந்தியாவில் உள்ள குற்றவாளியை மறைக்கிறதுக்கு இந்த வேலை பண்ணிருக்காங்க. பாரதி ஜனதா கட்சியினுடைய சார், இதுல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை எப்படி உறுதியா எங்க அவங்க போய் நாங்க இந்த நீதிமன்றத்தை நம்பல, இந்த போஸ்ட்மார்டம் நாங்க பண்ணுவோம். நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணுவோம். எங்களுக்கு அந்த அரசு இல்ல, இது தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்காக கண்டிப்பாக பொது இடத்துல வீடியோ கேமராவில் நடத்த பதிவு கேமரா இருக்குல்ல, செக்யூரிட்டி கேமரா சொல்ல, செக்யூரிட்டி கேமரா எங்க